அன்புக்குரியவர்களே, இறைவேண்டல் 100 என்னும் தொடரில் இன்று குடும்பமாக இறைவேண்டல் செய்தல் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் ஒவ்வொருவருமே தனியாகவும் ஜெபிக்க வேண்டும், குடும்பமாகவும் ஜெபிக்க வேண்டும், திரு அவை சமூகமாகவும் ஜெபிக்க வேண்டும். பல கத்தோலிக்கர்கள் கோவிலுக்கு சென்று திரு அவை சமூகமாக நாம் வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம், ஜெபிக்கின்றோம். ஆனால் தனியாக ஜெபிப்பதோ குடும்பமாக ஜெபிப்பதோ இல்லை. குறிப்பாக குடும்ப ஜெபம் முன்பு இருந்தது, இப்பொழுது மிகவும் அரிதாகிவிட்டது. ஏன் குடும்பமாக ஜெபிப்பதில்லை என்று கேட்டால் பல காரணங்களை நாம் சொல்கிறோம். நேரமில்லை, எல்லோரும் ஒன்றாக கூடி வர முடிவதில்லை, பிள்ளைகள் களைப்படைந்து விடுகிறார்கள், கணவர் தாமதமாக வருகிறார் என்று ஏதோ சாக்கு போக்கு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கடவுளுக்கு நாம் ஒரு 5 நிமிடங்களாவது 10 நிமிடங்களாவது ஒதுக்கி குடும்பமாக நாம் இணைந்து ஜெபிக்க வேண்டும். குடும்பமாக ஜெபிப்பதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. குடும்பமாக ஜெபிப்பதில் கடவுளுடைய இரக்கம் இருக்கிறது. இறைவேண்டல் செய்வதனுடைய சிறப்பை பற்றி நாம் மத்தேயு 18:20 வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 18:20 இயேசு கூறுகிறார், 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன். இந்த வாக்குறுதி ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறுகிறது. குடும்பமாக கூடி இறைவேண்டல் செய்கின்ற பொழுது இயேசு அந்த குடும்பத்தின் நாயகனாக இருக்கிறார். இயேசு அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். இப்பொழுது குடும்பத்தின் தலைவராக இருப்பது யார்? தொலைக்காட்சி பெட்டி அல்லவா, அல்லது அலைபேசி அல்லவா? அவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு இயேசுவை நம் குடும்பத்தின் தலைவராக நாயகனாக நாம் மாற்ற வேண்டும். ஆகவே 2 அல்லது 3 பேர் ஒரு குடும்பமாக கூடி ஜெபிக்கின்ற பொழுது இயேசு நம் நடுவில் இருக்கின்றார். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம், கூடி ஜெபிக்கும் குடும்பம் ஒற்றுமையாக வாழும் என்கிற பொன்மொழியை முந்தைய காலத்தில் முந்தைய தலைமுறையில் எல்லோரும் குடும்பமாக ஜெபித்தார்கள். மீண்டும் நாம் அந்த பழக்கத்தை புதுப்பிக்க வேண்டும். குடும்பமாக ஜெபித்து குடும்பத்தில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய பிரசன்னம், இயேசுனுடைய பிரசன்னத்தை, அவர் வாக்குறுதி செய்த பிரசன்னத்தை நம்முடைய குடும்பங்களில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.